அந்த கோல்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது இது அந்த ரெட் கலர் கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கைடு அளவுக்கு உங்களுக்கு கிளாத் இருந்தால் போதும். அப்புறம் 2 பைப்பிங்கையும் நீங்கள் ஒன்றா வச்சு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கீழே வச்சுருக்கேன், அது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கோம். ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த பிசுறு மட்டும்தான் வெளியில் தெரியும். அதை வந்து நம்ம மடித்து தைச்சிருக்கோம். ஒன்றா ஹெம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மல்டி ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம், இல்லை டபுளாக இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பைப்பிங்கையும் நம்ம ஒன்றா வச்சு தைக்கலாம். இது வந்து ஒரு 3 பைப்பிங் வரைக்கும் வச்சு தைக்கலாம். அதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் கரெக்டாக வராது. 2 தான் நார்மல். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா 3 த்ரெட்டு போட்டு வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த கர்வ் லைன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது. ஸ்லீவ் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஓகே, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகிக்கும். ஆனால் நெக்கில் வந்து நம்ம வேர் பண்ணும்போது அதை நான்